Daily. Taste the Daily. பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது பேசினார். ஆனால் இன்று பத்திரிகை சுதந்திரம் எங்கே போனது? அவர்கள் செல்போனை கூட அவங்க சுதந்திரமா வைத்துக் கொள்ள முடியாத அளவிற்கு பறிமுதல் செய்கிறீர்கள் என்றால் குற்றவாளியோட செல்போனை பாருங்க, அதுல உள்ள யாரு சாருன்னு கண்டுபிடிங்க. அதான் நான் சொன்னேன், இப்ப தமிழ்நாட்டில் யாரு கார், யாரோட காரு, யார் அந்த சாரு, இந்த டாஸ்மாக் யாரோட பாரு, இப்படிதான் கேள்வி கேட்கக்கூடிய நிலையில் இன்று தமிழகம் இருக்கிறது என்பது நமக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது என்பதுதான். இல்லை, அது சகோதரர் அண்ணாமலை சொன்னால் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா பரவாயில்ல. ஆர்எஸ் பாரதி என்ன சொல்லியிருக்காரு? அந்த 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 ஓஹோ ஓஹோ ஓகே. கொடி அப்போ யாரோடது? ஓ, பயன்படுத்தினாங்கன்னு சொல்லியிருக்காரா? அப்போ ஏமாத்துறாங்க. திமுக கொடியை வச்சு ஏமாத்தலாம் என்பதை ஆர்எஸ் பாரதி ஒத்துக்கொண்டிருக்கிறார். திமுக கொடியை போட்ட குற்றம் செய்வதற்கு லைசன்ஸ் என்பதை ஆர்எஸ் பாரதி ஒத்துக்கொண்டிருக்கிறார். துணை ஆணையர் சொன்னாரா? சரி, துணை ஆணையர்னாலும் என்ன, அவர் ஆணையர், அவர் ஆர்எஸ் பாரதி என்ன சொன்னாரு? சரி 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 சாரி, நான் ஆர்எஸ் பாரதி சொன்னார் நினைச்சேன். ஒன்று அப்போ துணை ஆணையர் எதை ஒத்துக்கொள்கிறார் என்றால், தவறு செய்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடியை பயன்படுத்தலாம் என்று ஒத்துக்கொள்கிறார். அப்ப டோல்கேட்ல நமக்கு திராவிட முன்னேற்ற கழக கொடி வந்ததுன்னா உள்ள அதிமுக காரங்க இருந்துட்டு திராவிட முன்னேற்ற கழக கொடியை பயன்படுத்துறாங்களா அப்படின்னு ஆர்எஸ் பாரதியோட எண்ணப்படி நம்ம பார்க்கணும். இன்னொன்று, அப்ப அதிமுக காரங்க இப்ப திராவிட முன்னேற்ற கழக கொடி என்ன தேசிய கொடியா எல்லாரும் பயன்படுத்தலான்றதுக்கு இது ஒரு மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. திராவிட முன்னேற்ற கழக கொடி அந்த கார்ல இருந்தது. அந்த காரை கண்டுபிடிக்கிறதுக்கு 4-5 நாள் ஆக்கிட்டு இது பல ஓனர் கிட்ட மாறி மாறி போச்சு. அதனால எங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னா அப்பதான் நாங்கெல்லாம் கேட்டோம் யாருடையது கார்னு கேள்வி கேட்கறதுன்னு. அப்ப திராவிட முன்னேற்ற கழக கொடிக்கு நம்பகத்தன்மை இல்லை என்பதை ஆர்எஸ் பாரதியும் ஒப்புக்கொண்டிருக்கிறார், ஆணையரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார். அப்போ இந்த கொடியை இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது யாரெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக கொடி கட்டிய கார் இருக்கிறதோ அதில் குற்றவாளிகள் பயணிக்கிறார்களா? திராவிட முன்னேற்ற கழக கொடி பறக்கும் கார்களில், திராவிட முன்னேற்ற கழக கொடி பறக்கும் வீடுகளில் குற்றவாளிகள் இருக்கிறார்களா என்று விசாரிக்கப்பட வேண்டிய நிலையில் தமிழகம் இருக்கிறது என்பதை மிக வேதனையாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு இதைத்தான் நான் சொல்றேன். ஏதாவது இல்லை, அண்ணா யூனிவர்சிட்டிலையும் அவங்க அதை தான் சொன்னாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் முதல் என்ன சொன்னாங்க, இதில் எந்த கட்சியும் இதில் சம்பந்தப்படவில்லைன்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் அந்த கட்சியை சார்ந்தவரை பற்றிய அதிகாரங்கள் எல்லோரும் இணையதளத்தில் பரவவிட்ட பின்பு அவர் பிரியாணி யாருக்கு போட்டாரு, பிரியாணி யாருக்கு சமைச்சு கொடுத்தாருன்ற வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம அந்த அந்த மாசுபட்டவர் யாருன்னு நமக்கு தெரியலையே, அந்த மாசுபட்டவர் யாருன்னு நமக்கு தெரியலையே. அதனால் அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் அந்த குற்றத்திலையும் ஈடுபட்டு இருக்கிறார். இங்கேயும் கொடிகட்டி பறக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் குற்றம் ஈசிஆர்ல. அதனால மக்கள் இன்று திமுக மீது நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். குற்றவாளிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கே குற்றவாளிகள் திமுக உறுப்பினராக இருக்காங்க, இல்லை திமுக கொடி கட்டி பறக்கிறதுன்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக காரங்கன்னா எந்த கட்சியும் சார்ந்தவர் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் எப்படி அதிமுக காரர்னு சொல்றீங்க? ஆக இதிலேயே அரசியல் செய்து கொண்டிருக்காதீர்கள், உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிங்கள். அதனால்தான் அண்ணா நகர் பாலியல் வழக்கில் உயர்நீதிமன்றம் தமிழக காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று அவர்கள் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை அப்பாயிண்ட் செய்தாங்க. தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லைன்னு கோர்ட்டு சொல்லலை, எதிர்கட்சி சொல்ல. அண்ணன் திருமாவளவனே சொல்றாரு, வேங்கை வயல்ல எங்களுக்கு தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை, அதனால சிபிஐ வேணும்னு திருமாவளவன் சொல்றாரு. அது மட்டும் இல்லை, திருமாவளவன் ஆதவர்ஜனா திருமாவளவனே பார்த்துருக்காரு. தனியாக நீ போ, அப்புறம் கூட்டணியோடு நான் வரேன் அப்படின்னு சொல்கிறது கூட இல்லை. நீ போ, பின்னாலே நான் வரேன் அப்படின்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ மகிழ்ச்சியாக ஆதவ கட்டி அணைத்து மாரில் பாயல மடியில் பாய்ஞ்சுன்னு சொல்கிற அளவுக்கு இன்னொரு கட்சிக்கு போனால் அவ்வளவு
மகிழ்ச்சியாக வரவேற்பார்களா? அதனால் நீ முன்னால் போ, நான் பின்னாலே வரேன் அப்படின்றதான் எனக்கு தோணுது. அதனால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, குறிப்பாக அண்ணன் திருமாவளவன் அங்கே இருப்பாரா, இல்லைன்னா முதல்ல ஆதவை அனுப்பிவிட்டு ஆதவனிடமிருந்து வெளியேறுவாரா என்று எனக்கு தெரியவில்லை. இல்லை, இது ரொம்ப மனதிற்கு வருத்தமான ஒரு விஷயமா இருக்குதுங்க. பல்கலைக்கழகங்களில் பாலியல் தொந்தரவு, பள்ளிகளில் பாலியல் தொந்தரவு, போலீஸ் பூத்தில் பாலியல் தொந்தரவு, ஈசிஆர் போன்ற ரோடுகளில் பாலியல் தொந்தரவு. இதற்கு முதலில் அண்ணன் ஸ்டாலின் பதில் சொல்லி ஆக வேண்டும். இது எல்லாம் பட்டவர்த்தனமாக பள்ளிகளில் நடக்கிறது, வெளிப்படையாக நடக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறது என்பதை நாம் திருப்பி சொல்லி கொண்டு இருக்கிறோம். முதலில் அதை நீங்கள் பாருங்கள். சும்மா அரசியல் பேசிட்டு சும்மா விளம்பரம் செய்து கொண்டிருப்பதில் நீங்கள் கவனம் செலுத்தாதீர்கள் என்பது எனது கருத்து. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.